வணக்கம். நான் அன்பு தமிழ். எப்போ ஜோ பைடன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தோத்த உடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரோ, வந்தோன்னே உலக நாடு எல்லாருமே எதுக்கு பயத்தில் இருந்தாலும் அந்த பயம் எதுக்குங்கிறது இப்போதான் வந்து எல்லாருக்கும் புரிய வந்திருக்கு. ஏன்னா இவர் இனாகிரேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா சீர்திருத்தங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறது. ஆல்ரெடி ஜோ பைடன் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாலும் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரேம் பண்ணி வேற ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே ஆல்ரெடி உலக நாடுகள் எதுக்கு பயத்தில் இருந்தாங்களோ அதை பண்ண ஆரம்பிச்ச டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, எனக்கு கடவுள் 2வது வாய்ப்பு கொடுத்துட்டாருப்பா. இந்த 2வது வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்தினோம். அமெரிக்க நாட்டோட வளர்ச்சியை பார்த்து உலக நாடுகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு பிரமிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறத மீன் பண்ற மாதிரி சொல்றாரு. இதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு வந்து பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்க, டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுடுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிட்டு காதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லட் இதுவாயிட்டு தப்பிச்சிருப்பாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்ப கடவுள் எனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்திருக்காரு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம அமெரிக்க நாடு எந்த அளவு என்னால பாத்தீங்கன்னா வளர வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து வளர்த்தி கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப தீவிரமா சொல்லியிருக்காரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா பல சீர்திருத்தங்கள் கொண்டு வர பல சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கா. அதுல முதல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எந்த சப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா WHO பண்ணல. அந்த டைம்ல டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து WHO நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுக்கு அப்புறமா அடுத்து அவர் தோத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் எப்போ வந்தாரோ திரும்பி வந்து பாத்தீங்கன்னா WHO சேர்ந்தாங்க. WHO சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்பியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா நான் WHO இருக்க மாட்டேன், எங்களுக்கு WHO வேணவே வேணாம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதுக்கு உங்களுக்கு பே பண்றோம், கிட்டத்தட்ட ஒரு 18% அமௌண்ட் நம்ம அமெரிக்கா நாட்டில் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபண்டுக்கு போகுது. நாங்க எதுக்கு உங்களுக்கு தரோம், எந்த சப்போர்ட்டும் நீங்க எனக்கு கொடுக்காத பட்சத்துல நாங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வரி பணத்துல ஒரு 18% பணத்தை நாங்க எதுக்கு உங்களுக்கு வந்து தரணும் அப்படிங்கறத மீன் பண்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு எங்க WHO வேணாம், நீங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சைனாக்கு தான் நீங்க சப்போர்ட்ல இருந்தீங்க, நாங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கணும் அப்படிங்கறத மீன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா WHO அதிகமா ஃபண்ட் போறதே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டுல இருந்து ஒரு 18% பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% பாத்தீங்கன்னா பில் கேட்ஸ் தெரியுமா அவர் மூலமா தான் ஃபண்ட் போகுது. அங்கிருந்தா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஹெல்த் ரிகார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க WHO. அமெரிக்கா வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாங்க. இப்போ உலக நாடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கா பொறுத்தவரை நாங்க இண்டிவிஜுவல், எங்களை சுத்தி யாரும் வேணாம், நாங்க வந்து எங்க நாட்டு மக்கள் நாங்க பாத்துக்கணும் அப்படிங்கிற மீன் பண்ற மாதிரி அவங்க வலை வச்சுக்க சட்டங்கள் எல்லாமே இருக்கு. இன்னொரு சட்டம் என்னன்னு கொண்டு வந்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் இருக்கும்போது இந்த வெப்பன் தான் கொடுக்கணும், போருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்பன் தான் கொடுக்கணும், இது தவிர நாங்க எந்த வெப்பனும் கொடுக்க கூடாது. சில வெப்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் வெப்பன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும், இந்த அமௌண்ட் ஆஃப் வெப்பன் தான் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும், இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புல்லட் பாஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு கண்டிஷன் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எந்த வெப்பன் வேணுமோ எடுத்துக்கோங்க காசு கொடுத்து, அவ்வளவுதான், நீங்க இது எடுத்துக்கோங்க அது எடுத்துக்கோங்க, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், போர் நடக்குதா, உங்களுக்கு என்ன வெப்பன் வேணுமா காசு கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்ப எல்லாருக்குமே தெரியும் எல்ஜிபிடினா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண் கல்யாணம் பண்ணிப்பாங்க, பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து இருந்துட்டு இருந்து, எங்களுக்கு அது வேணவே வேணாம், ஒன்லி டூ ஜெண்டர் தான், ஒன்னு மேல் இல்ல ஃபீமேல், வேற எதுவுமே கிடையாதுங்கிறத பாத்தீங்கன்னா தீவிரமா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பெடரல் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க பாத்திருக்கீங்களா, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்ஜிபிடி இருக்க பர்சன்ஸ் நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. பாதி நேரம் ஆணா இருப்பாங்க, பாதி நேரம் பெண்ணா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இருந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நீ இருக்கியா ஆனா பெண்ணா அது என்னங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணிட்டு வா. டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானமா சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா வானவில் கைஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, அது அந்த இடத்துல எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு மிலிட்ரிக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. மிலிட்ரியில வந்து அது மாதிரி இருந்துட்டு இருந்தாங்கன்னா சரி ஓகே நீங்க அங்க இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு போட்டு சப்போர்ட் வேணும், சப்போர்ட் பண்றவங்க இருக்கும்போது அவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன, நம்ம நாட்டுக்காக சண்டை போட்டு நிக்கிறாங்களா, அவங்க வேண்டிய வசதி அவங்க பண்ணி தர மாதிரி நீ அதுல வேணா எப்படி வேணாலும் இருந்துக்கோ. பேலன்ஸ் இருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தீங்கன்னா எல்ஜிபிடில இருக்கிறவங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கரெக்டா நீங்க சொல்லிட்டு தான் நீங்க ஜாப் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தீர்மானமா சொல்லியிருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இத்தனை வருஷம் அமெரிக்கால வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு மேல ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது என்னன்னா, அமெரிக்கால யார் பிறந்தாலும் அமெரிக்கன் சிட்டிசன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் யார் பிறந்தாலும் வந்து இந்தியன் சிட்டிசன், கரெக்டுங்களா? இது மாதிரி இருக்கும்போது அமெரிக்கால வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிநாட்டுல இருந்து யாரோ ஒரு பெண்மணி வராங்க, வெளிநாட்டுல ஒரு பெண்மணி வந்து நான் வந்து அமெரிக்கன் ரெசிடென்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துகிட்டு
அந்த இடத்துல ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷமோ இருந்துக்கிட்டு குழந்தை பெற்றுக்குமோ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெசிடென்ட் ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழங்குடியர் அமெரிக்கன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் குடியிருப்பு அமெரிக்கன் ரெசிடென்ட்டாக இருக்கிறவங்க ஒரு 15% நான் வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னா அந்த 15% வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லும்போது ஆல்ரெடி எங்கேயாவது வெளியிருந்து வந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருது. அப்போ நாங்கள் பழங்குடியின இத்தனை வருஷமா இருக்குமே எங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கேட்டுறாங்களே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சர்டன் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி இது மாதிரி இருந்தால் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கு ஒரு லீகல் பேட்டில் போய்கிட்டு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சீர்திருத்தம் சரியா கொண்டு வரப்படல. வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்து அமெரிக்கால இருந்து அவங்க ரெசிடென்ஷிப் வாங்குறாங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சர்டன் எக்ஸப்ஷன்ஸ்லாம் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில சேர்க்கறாங்க. இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட்ஸ் அங்க இருக்க கவர்மெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து மொத்தமாக உடச்சிட்டார். எப்படிங்கிறது யாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் மூலமாக வீட்டில் இருந்து வேலை பார்க்கவே வேணாம். டேரெக்டாக வாங்க ஆஃபீஸ் வாங்க, ஆஃபீஸில் வந்து வேலை பாருங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் நாட்டுக்காக என்ன பண்ணுறீங்க, நாட்டுக்காக என்னத்தை உழைக்கிறீங்க அப்படிங்கிறத மீன் பண்றப்ப நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க, ஆஃபீஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. இவர் எடுத்திருக்க ஒவ்வொரு முடிவுமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானமா அமெரிக்கா வந்து இது வரைக்கும் இல்லாத வளர்ச்சியை காண்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா ஹாரிஸ் அப்புறமா ஜோ பைடன் எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த டைம்ல ஃபுட்டு, ரெண்ட், கேசோலைன்ஸ், ஆயில்ஸ், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே வந்து எப்படி விலைவாசி ஏறிச்சு, இதனால அமெரிக்கா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெளிவா கேட்டிருக்காரு. இதுக்கான என்ன காரணம் அது எல்லாமே மாத்துங்க, இதுக்கான காரணத்தை இதுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து எங்ககிட்ட சப்மிட் பண்ணுங்க. இதுக்கான ஏற்றத்தாழ்வுலாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், பழைய ஆட்சியில வந்து என்னத்தை மாத்தினாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப நோண்டி கேள்வி கேட்டு இது எல்லாமே வந்து சீர்திருத்தத்துல மாத்த போறேங்கிறத வந்து மீன் பண்ணி அவர் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்ல அமெரிக்கா நாட்டுல யார் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க ஃப்ரீயா பேசிக்கோங்க. உங்களுக்கு வந்து என் மேல குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க, இல்ல எங்களுக்கு பிடிக்கல நீங்க இதுக்கு ஏன் கொண்டு வந்தீங்கன்னு தெரியல நினைக்கிறீங்களா அதையும் சொல்லுங்க. ஓப்பனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நீங்க எதை வேணாலும் நீங்க வந்து பேசிக்கலாம் இணையதளத்துல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது மனசுக்கு சரின்னு படுது நீங்க பேசுங்க அப்படிங்கிற ஓப்பன் டாக்கா வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா என்னன்னா அமெரிக்காவோட மிலிட்ரி படைகள் இருக்காங்க பார்த்திருக்கீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து மிலிட்ரி படைகளை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நாட்டோட சப்போர்ட்ல வந்து இருந்துட்டு இருப்பாங்க. நீங்க இனிமேல் மிலிட்ரின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருமே எந்த நாட்டிலும் இருக்க வேணாம். நீங்க அமெரிக்கா நாட்டுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க, அமெரிக்கா நாட்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. அமெரிக்கா நாடு வளர்ந்தா போதும். வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம சார்பா நீங்க போடுறது, நம்ம சார்பா நீங்க அட்டாக் பண்றது அது மாதிரி ஒண்ணுமே வேண்டாம். வெளிநாட்டில் எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா மிலிட்ரி இருக்காங்களோ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் அமெரிக்கா பார்டர் மட்டும் கவர் பண்ணி அங்க மட்டும் சேஃப் கார்ட் பண்ணுங்க அப்படிங்கறத மீன் பண்ணி சொல்லிட்டார். ஆக்சுவலி வந்து டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் வேற எனக்கு எந்த நாடுமே வேணாம் சப்போர்ட், என் நாட்டை நான் பாத்துக்கிறேன், என் நாட்டு மிலிட்ரியை நான் பாத்துக்கிறேன், என் நாட்டு ஃபண்டை வச்சு நான் என் நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறத மீன் பண்றப்ப எந்த நாட்டிலும் மிலிட்ரி இருக்க வேணாம், எல்லா மிலிட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பாதுகாத்தா போதுங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்னொரு தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்த முடிவு எடுப்பாரான்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்துருக்காரு. என்னன்னா அமெரிக்கா எங்கேயாச்சும் ட்ரக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் விற்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் தீவிரவாதி என்னவோ அதுக்கு இணையா நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கறத மீன் பண்ணி சொல்லியிருக்காரு. இது ஏன் இவர் கொண்டு வந்தாரு வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடனோட பையன் இருக்காங்க பாத்தீங்களா, ஹண்டர் பைடன் சொல்லுவாங்க, அவரோட இணையதளத்துல அதாச்சும் அவரோட லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நிறைய பேரோட ட்ரக்ஸ் கும்பலோட வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் இருந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய கிடைச்சது. இதனால இதை மீன் பண்றதுக்கு விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் விற்கிறவங்க எல்லாருமே டெரரிஸ்டா பார்க்க போறேன், தீவிரவாதி இருக்கமா பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா நாட்டை விட்டு தள்ளி வைக்கிறதா இருக்கட்டும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான தண்டனைகளா இருக்கும் அப்படிங்கறத மீன் பண்ணி சொல்லியிருக்கோம். அமெரிக்காவை பொறுத்தவரை இது மாதிரி ட்ரக்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு மாதிரி இருந்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப பயத்துல வந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த ஸ்டேஜ் எடுத்து வைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்துல தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இது ஒரு நல்ல முடிவு தான் சொல்லுவாங்க. உலக நாடுல வந்து பெரிய வல்லரசா இருக்கிற நாடு ஒரு டிசிஷன் எடுக்கிறா, பேலன்ஸ் இருக்கிற நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தில் தான் இருப்பாங்க. இந்த ஒரு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ்ல தான் இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா மெரிட் பேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும், எதுவுமே ரெக்கமெண்டேஷன் பேஸ்ல போயிடக்கூடாதுங்கிற சொல்றேன். இவர் எதை மீன் பண்றாருன்னா ஆக்சுவலி ஜோ பைடன் இருக்கும்போது நிறைய ரெக்கமெண்டேஷன் போச்சுங்கிறதுக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா பியூரா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரா என்னன்னு தெரியல. எதுவாக நீங்க மெரிட் பேஸ்ல எடுங்க, ரெக்கமெண்டேஷன் பேஸ்ல வேணாங்கிறத வந்து தீவிரமா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா வந்து
உமன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு ரெஸ்லிங் போட்டி வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கும் உமன்ஸில். அதாவது என்னன்னா, இந்த எல்ஜிபிடின்னு சொன்ன பார்த்துருக்கீங்களா, ஒரு ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா பெண்மையா தன்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு உமன் பாக்ஸிங்ல போய் சண்டை போடுறது, ஒரு ஆணோட பலமும் ஒரு பெண்ணுக்கிட்ட காட்டுறது, அப்படி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாயிடுச்சு. இது மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கிட்ட தான் சண்டை போடணும், உமன்ஸ்க்கான ஃப்ரீடம் தரணுங்கிறத மீட் பண்ற மாதிரி அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமா கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமானது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனடா, மெக்சிகோ நாடுலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருளை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கு. எக்ஸ்போர்ட் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வாங்க அந்த டைம் வந்து டேக்ஸ் கம்மியாது. எப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொன்னா, ஒரு 50% டேக்ஸ் வந்து நான் விதிக்க போறேன். இது மாதிரி எங்க நாட்டில் அதிகமாக வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க, நீங்க வந்து என்கிட்ட இம்போர்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அவங்க வந்து பொருள் அவங்க கிட்ட என்ன இருக்க போறோம் அது எல்லாமே டம்பா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டில் வைக்கிறாங்க. ஆனா பதிலுக்கு வந்து அமெரிக்கா நாட்டு ஏதாவது ஒரு பொருள் வித்தாங்கன்னா கனடாவா இருக்கட்டும் இல்லைன்னா மெக்சிகோவா இருக்கட்டும் வாங்கிக்கணும், அவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா பொருளும் வந்து உள்ள இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டாக்ஸ் வந்து அதிகமா வைக்க போறோம் அப்படிங்கறத மீட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டம்ப் ரொம்ப அதிகமாயிருதுல, சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வரும்போது 50% டாக்ஸ் வைப்பனாரு. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25% டாக்ஸ் வைக்கிறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா முக்கியமானது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உலக நாடே வந்து பாத்தீங்கன்னா பயப்படுற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ். இது என்னடா பிரிக்ஸ்? பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நாடு உள்ளடங்கி இருக்கு. பிரேசில், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏறத்தாழ நிறைய நாடுகள் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துகிட்டே இருக்காங்க, சேர்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பிரிக்ஸ்ல. இந்த பிரிக்ஸ் நாடு வந்து ஒரு தீவிரமா ஒரு முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சையா பேசிக்கிட்டே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து டாலரை விட போறோம்பா, எங்களுக்கு டாலர் வேணும், புது கரன்சி வேணும் அப்படிங்கிறத மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க டாலரை வேணாம், நீங்க வந்து புதுசா ஒரு கரன்சி மேக் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க ஒத்துழைக்கிறீங்களோ அவங்க மேல 100% டேரிஃப், 100% டேரிஃப்னா 100% வந்து நான் டாக்ஸ் இது பண்ணுவேன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உறுதியா வந்து பாத்தீங்கன்னா போல்டு ஸ்பீச் அவர் கொடுத்திருக்காரு. அவர் பொறுத்த வரைக்கும் என்னோட நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த நாடா இருக்கட்டும், எனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, எங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஃப்ரீடம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா யார் பக்கமும் போய் சண்டை போட போறதும் கிடையாது, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நாங்க வேடிக்கை பார்க்க போறதும் கிடையாது. நாங்க எங்களுக்கான டெவலப்மெண்ட்டை நாங்க பார்த்துட்டோம். இதுவரை பார்க்காத வளர்ச்சி இனிமேல் அமெரிக்கா பார்க்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஸ்பீச்ல அவர் போல்டா சொல்லியிருக்காரு. இதை நீங்க என்ன பண்றீங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஓகே இவர் வந்து இப்படி மாத்தி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் யாரா வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா தான் எனக்கு புது இன்ஃபர்மேஷன் வந்து கெயின் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் வீடியோஸ் உங்களுக்காக மேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். பை, தேங்க்யூ.